வகை 2. நீரிழிவு என்றால் என்ன? உங்களுக்கு அல்லது நீங்கள் அறிந்த யாருக்காவது வகை 2 நீரிழிவு கண்டறியப்பட்டிருந்தால் நீங்கள் தனியாக இல்லை. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் நீரிழிவுடன் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கின்றனர். இன்று நீரிழிவு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும், அதன் எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் காணவும், உங்கள் ஆரோக்கியத்தை கட்டுப்பாட்டுடன் எப்படி நிர்வகிப்பது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். வகை 2 நீரிழிவு என்றால் என்ன? அடிப்படையிலிருந்து தொடங்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு உடலில் சர்க்கரையாக குளுக்கோஸாக மாறுகிறது. இந்த சர்க்கரை தான் குளுக்கோஸ் தினமும் உங்கள் உடலை இயக்குவதற்கான எரிபொருள். இந்த எரிபொருளை பயன்படுத்த உங்கள் உடலுக்கு இன்சுலின் என்ற ஒரு முக்கியமான திறவுகோல் தேவை. இன்சுலின் என்பது கணையம் பான்கிரீஸ் எனப்படும் ஒரு உறுப்பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது குளுக்கோஸை உங்கள் செல்களுக்குள் கொண்டு சென்று உங்களுக்கு ஆற்றல் வழங்க உதவுகிறது. வகை 2 நீரிழிவில் 2 விஷயங்கள் நடக்கலாம். முதலில், உங்கள் உடல் இன்சுலினுக்கு சரியான முறையில் பதிலளிக்காமல் இருக்கலாம். இதை இன்சுலின் எதிர்ப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுகிறோம். இரண்டாவது, உங்கள் கணையம் போதுமான அளவில் இன்சுலினை உற்பத்தி செய்யாமல் இருக்கலாம். இந்த 2 காரணங்களில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் குளுக்கோஸ் உங்கள் செல்களுக்கு செல்லாமல் இரத்தத்தில் தேங்கிவிடும். இந்த உயர்ந்த இரத்த சர்க்கரை நிலையே நாம் நீரிழிவு என்று அழைக்கிறோம். எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் காணுதல். வகை 2 நீரிழிவு பெரும்பாலும் மெதுவாக வளர்கிறது. அதனால் ஆரம்பத்தில் பலருக்கு எந்த அறிகுறிகளும் தெரியாமல் இருக்கலாம். இருப்பினும் கவனிக்க வேண்டிய சில முக்கிய எச்சரிக்கை அறிகுறிகள் உள்ளன. வழக்கத்தை விட அதிகமாக தாகம் ஏற்படுதல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், குறிப்பாக இரவில் வழக்கத்திற்கு மாறாக அதிக சோர்வு அல்லது பலவீனம், மங்கலான பார்வை, அவ்வப்போது வந்து போவது, வெட்டுகள் அல்லது காயங்கள், மெதுவாக ஆறுதல், அடிக்கடி தோல் தொற்றுகள் ஏற்படுதல். மேலும் சிலருக்கு பின்வரும் அறிகுறிகளும் இருக்கலாம். உணவு எடுத்த பிறகும் அதிக பசி உணர்வு, காரணமில்லாமல் உடல் எடை குறைதல், கை அல்லது கால்களில் முள் குத்துவது போல உணர்வு அல்லது மரத்து போதல். நினைவில் கொள்ளுங்கள், சிலருக்கு எந்த அறிகுறிகளும் இல்லாமலும் இருக்கலாம். அதனால்தான் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் நீரிழிவு இருப்பவர்கள் இருந்தால் அல்லது பிற அபாய காரணிகள் இருந்தால் முறையான உடல்நல பரிசோதனைகள் செய்து கொள்வது மிகவும் முக்கியம்.